بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் மாநாட்டில் இன்றைய பிரச்சனைகளுக்கு நபிகளார் காட்டிய தீர்வு என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பை பொறுத்தவரை உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படுகிற பொதுவான ஒரு தலைப்பு. குறிப்பாக முஸ்லீம்கள் மட்டுமே சந்திக்கின்ற தலைப்பாக இதை கருத்தில் கொள்ள முடியாது. ஏனென்றால் மனிதர்களாக பிறந்திருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்று அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதில் சில பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை தற்காலிகமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். சில பிரச்சனைகளின் தீர்வுகளை அனுபவ ரீதியாக அறிந்து கொள்கிறோம். இன்னும் பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை உண்மையாக முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அதிலே நாட்கள் செல்ல செல்ல தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்தில் மனிதர்களை படைத்த இறைவன் மனித வாழ்வில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை அறிந்திருக்கிற காரணத்தினால் மனிதர்களுக்கு தூதராக அனுப்பிய தூதர்கள் வழியாகவே அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான். நபிமார்கள் கற்றுத்தராத எந்த பிரச்சனைகளும் உலகத்தில் இல்லவே இல்லை. அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ வாழ்க்கை 23 ஆண்டு காலத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதிலே அவர்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் என்னென்ன வகைகளிலெல்லாம் பிரச்சனைகளுக்கு ஆட்படுவார்களோ அந்த அனைத்து வகைகள் குறித்தும் சில பிரச்சனைகளை துல்லியமாக குறிப்பிட்டு விளக்கியிருக்கிறார்கள். வேறு பல பிரச்சனைகளுக்கு பொதுவான தீர்வுகளை இந்த அடிப்படையில் இதனை நீங்கள் அணுகுங்கள், இதன் வழியாக உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் என்று பொதுவான தீர்வுகளையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இப்படி உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுகிற ஒரே தலைவராக அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே சிந்திக்கிற பொழுது அவர்கள் இறைவனுடைய தூதர் தான் என்பது கூட அதிலே நிரூபணமாகிறது. உலகத்தில் வேறு எந்த மனிதரையும் நீங்கள் இந்த இடத்திலே கொண்டு போய் வைக்கவே முடியாது. எப்படிப்பட்ட பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த பிரச்சனைகளில் அவர் அறிவாளியாக இருப்பார், தேர்ந்த ஞானமுடையவராக இருப்பார். அவருடைய துறையை தாண்டி இன்னொரு துறை குறித்த பிரச்சனையை அவரிடத்திலே முன்வைத்தால் அந்த பிரச்சனைக்கு எந்த ஞானமும் இல்லாதவர்களாகத்தான் உலகத்தில் பெரும்பாலும் பார்க்கிறோம். ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்திலே மேம்பட்டிருக்கிற ஒரு அறிவாளியை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தொழில்நுட்ப பிரச்சனை குறித்த எல்லா விஷயங்களையும் தெல்ல தெளிவாக விளக்கி தருவார். ஆனால் அவரிடத்திலே ஒரு விவசாய துறை குறித்த பிரச்சனையை முன்னெடுத்தால் அல்லது ஒரு சமூக பிரச்சனையை முன்வைத்தால் ஒரு அரசியல் பிரச்சனையை முன்வைத்தால் அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பினால்
அதற்கு அவர்களுடைய அறிவை கொண்டு பதிலளிக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற எத்தனை பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரிதான், மனித வாழ்க்கையில் எழுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த அறிவிலே தீர்வு இருக்கிறது, இவரால் சரியான வழியை காட்டிவிட முடியும் என்று எந்த அறிவாளியையும் உலகத்திலே காட்டவே இயலாது. அதனால்தான் நாம் பார்க்கிறோம், உலகத்தில் பெரிய பெரிய அறிவாளிகளாக நாம் வியந்து பார்க்கிற பல பேர் வேறு அவர்களுடைய துறை சாராத வேறு விஷயங்களை எடுத்துக்கொண்டால் அறிவுக்கும் அவர்களுக்கும் கடுகளவருக்கு கூட சம்பந்தம் இல்லாதவர்களாக நடந்து கொள்வதை பார்க்கிறோம். மிகப்பெரிய ராக்கெட் தொழில்நுட்பத்தை செய்கிறார்கள், மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, பிரமித்து போக வைக்கிற அளவிற்கு கண்டுபிடிப்பு, வானத்திலே செயற்கைக்கோளை கொண்டு போய் நிறுத்துகிற அளவிற்கு அது பூமியினுடைய சுற்றுப்பாதையிலே சுற்றி 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 பூமியில் நடக்கிற செய்திகளை எல்லாம் படம் எடுத்து மனிதர்களுக்கு தரக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான பெரிய அறிவார்ந்த ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த காரியத்தை துவக்குகிற நேரத்தில் ஒரு சிலைக்கு முன்னால் கொண்டு போய் படையல் செய்து அந்த சிலையிடத்திலே தன்னுடைய தேவைகளை முன்வைத்து, நான் இப்படிப்பட்ட ஒரு செயற்கைக்கோளை வானத்திற்கு அனுப்ப இருக்கிறேன், நல்லபடியாக போய் சேர்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு சிறு இடத்திலே கோரிக்கை வைப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் நமக்கு என்ன விளங்குகிறது? அத்தனை பெரிய தொழில்நுட்பத்தை அறிந்திருக்கிற அந்த அறிவாளிக்கு இது ஒரு கல் என்ற புரிதல் இல்லை. இந்த கல்லால் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்ற அறிவு ஞானம் அவருக்கு இல்லை. இதையே நாம் தான் படைத்திருக்கிறோம், இது எப்படி நம்மை படைத்த இறைவனாக இருக்க முடியும் என்ற ஞானம் அவருடைய உள்ளத்திலே இல்லை. இப்படித்தான் உலகத்தில் எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள். ஒரு ஆன்மீகவாதி இடத்திலே ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளை முன்வைத்தால் பதிலளிப்பார், அவருக்கு அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைத்தால் அவரால் பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி கொண்டிருப்பார். ஆனால் உலகத்திலே நீங்கள் எந்த பிரச்சனையை வேண்டுமானாலும் கொண்டு வாருங்கள், அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்வு சொல்லாத, செய்யுங்கள் என்றோ செய்யாதீர்கள் என்றோ, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றோ இப்படி செய்யக்கூடாது என்றோ அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லித்தரப்படாத எந்த பிரச்சனையும் உலகத்தில் மிச்சம் கிடையவே கிடையாது. இதை உலகத்திற்கு நாம் சவாலாகவே முன்வைக்கிறோம். திருமறை குர்ஆனே அந்த சவாலை உலகத்திற்கு பல்வேறு வசனங்களின் வழியாக முன்வைக்கிறது. இவர் காட்டுகிற வழி நேர்வழி, இறைவனிடமிருந்து இவர் பெற்று அறிவிக்கிறார், இறைவனை தவிர பரிபூர்ண அறிவு படைத்தவர் உலகத்தில் எவரும் இல்லை. எனவே இறைவன் காட்டுகிற வழியில், இறைவன் சொல்லுகிற தீர்வில் மனிதர்கள் யாரும் குறை காணவே முடியாது என்று ஆக தெளிவான ஒரு விஷயம். அதிலே எடுத்துக்கொண்டால் அண்ணலம் பெருமகனாருடைய வாழ்க்கையை பாருங்கள். மனிதன் பொருளாதார ரீதியாக பல்வேறு நெருக்கடிகளை பிரச்சனைகளை சந்திக்கிறான். பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல வேண்டும் என்றால் நபிகளாருடைய வாழ்க்கையிலே தீர்வு இருக்கிறது. அவர்களை போல பொருளாதார சுழலில் சிக்கிக் கொண்ட ஒரு மனிதரை உலகத்தில் பார்ப்பதே அரிது. அப்படிப்பட்ட ஒரு வறுமையின் கோர பிடியிலே சிக்கி தவித்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். உடுத்திய ஆடைக்கு மாற்று ஆடை இல்லாமல் பல நாட்கள் சிரமப்பட்டிருக்கிறார்கள். உண்ணுகிற உணவு இல்லாமல் பல மாதங்களுக்கு தண்ணீரையும் பேரித்தம்பழத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு தன்னுடைய உடலின் உயிரை தக்க வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டின் வாசல் கதவை மூடுவதற்கு ஒரு கதவு செய்ய வழி இல்லாமல், வசதி இல்லாமல், பேரித்தமர நாரினால் செய்யப்பட்ட ஒரு பாயை தொங்கவிட்டு அவர்களுடைய வீட்டு வாசல் கதவை கதவாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி உணவிலே வறுமை, உடையிலே வறுமை, குடியிருக்கின்ற வீட்டிலே வறுமை, பயன்படுத்துகிற பொருட்களில் வறுமை என்று வறுமையின் கோரப்பிடியிலே சிக்கியவர்கள் வறுமையில் வருகிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை கற்றுத் தருகிறார்கள். அதே போல ஒரு மனிதன் அவன் சரியாக இருப்பான், ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அவனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவார்கள். இவன் இவ்வளவு பெருசு வளர்ந்துட்டானே, அவனை எப்படி வீழ்த்துறது என்று பல்வேறு முனைகளில் அவனுக்கு தாக்குதலுக்கு அவன் ஆளாக்கப்படுவான். தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பான். தவறு செய்திருக்க மாட்டான், பிறர் சொத்தை அபகரித்திருக்க மாட்டான், பிற பெண்களை ஏறெடுத்து பார்த்திருக்க மாட்டான். இப்படி நல்ல ஒழுக்கம் சார்ந்து நல்லவனாக நேர்மையாளனாக வாழ்ந்து கொண்டிருப்பான். மக்களுடைய ஆதரவை பார்த்துவிட்டு அவனை மக்கள் பாராட்டுகிறார்களே, அப்படியானால் அவனை காலி பண்ணிடணும், அப்பதான் நாம முன்னேற முடியும், அவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால பேர் வாங்க முடியாது என்று சொல்லி அவனுக்கு எதிராக அவதூறுகளை சுமத்துவார்கள், எதிர்த்து வருவார்கள், சதித்திட்டம் தீட்டுவார்கள், அடிப்பதற்கு கொல்லுவதற்கு முயற்சி எடுப்பார்கள்.
இப்படி பல்வேறு பிரச்சனைகளை மனிதன் உலகத்திலே சந்திக்கிறான். நபிகள் அவருடைய வாழ்க்கையிலே தீர்வை பார்க்கலாம். இப்படிப்பட்ட சிக்கலில் வருகிற மனிதன் என்ன செய்யணும்? நபிகள் நாயகத்தை போல சிக்கலுக்குள்ளே சிக்கி இருந்த ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்படிப்பட்ட சிக்கல்? சொந்த தேசத்திலே வாழ முடியாத அளவிற்கு சிக்கலுக்குள் தள்ளப்பட்டார்கள். இத்தனைக்கும் அவர்கள் ஏதேனும் தவறு செய்தார்களா? பிறருக்கு அநியாயம் செய்தார்களா? பிறருடைய பொருளை சூறையாடினார்களா? அந்நிய பெண்களை மானபங்கப்படுத்தினார்களா? அல்லது அந்நிய பெண்களோடு சல்லாபத்தில் ஈடுபட்டார்களா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அப்படிப்பட்ட எந்த குறையும் இல்லை. எப்படிப்பட்ட நிலை? மிகப்பெரிய நிறைவாழ்வு வாழ்ந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய முதல் பிரகடனத்தை மக்கள் மத்தியிலே முன்வைக்கிறார்கள். அதுவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் சொன்ன விஷயங்களை அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலாக உலகத்திற்கு தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்து ஏகத்துவ செய்தியை எடுத்து சொல்ல இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நபிகளார் மக்களை பார்த்து கேட்கிறார்கள், கூடியிருந்த குடும்ப உறுப்பினர்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த மலைக்கு பின்னால் உங்களை அழிப்பதற்கு ஒரு குதிரைப்படை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அனைவரும் சொல்லுகிறார்கள், ஆமாம். அதில் என்ன எங்களுக்கு சந்தேகம்? மா ஜர்ரபனா அலைக்க இல்லா சிதுகா, நாங்கள் உங்கள்ட்ட இருந்து உண்மையை தவிர வேறு எதையும் உங்க வாயிலிருந்து நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையே, அதனால நாங்கள் கண்டிப்பா நம்புவோம், சந்தேகப்படாம நம்புவோம், போய் வருதா வரலையா என்று செக் பண்ணாம நாங்கள் நம்புவோம். இந்த அளவிற்கு நபிகளார் மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றிருந்தார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்ல ஆரம்பித்த பிறகு உறவுகள் எதிர்த்தார்கள். சொந்த குடும்ப உறுப்பினர்களே நபிகளார் மீது மண்ணை வாரி இறைத்தார்கள். நபிகள் நாயகத்துடைய பிறப்பை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த நபிகளாருடைய பெரிய தந்தை அபூலஹப் நபிகளார் மீது மண்ணெள்ளி வீசுகிறான். தப்பல்லக்க, உனக்கு நாசம் உண்டாகட்டும். யாரு? நபிகள் நாயகம் முகம்மது பிறந்த செய்தியை கேள்விப்பட்டு அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தவன் அபூலஹப். முகம்மது தாயையும் தந்தையையும் இழந்து தவிக்கிற நேரத்தில் என் சகோதரனின் மகனை நான் எடுத்து வளர்ப்பேன் என்று ஆசைப்பட்ட அபூலஹப் குடும்ப உறுப்பினரே நபிகளாரை எதிர்க்கிறார். மொத்த ஊரும் எதிர்க்கிறது. சொந்த ஊர்ல வாழ முடியல, ஊரை காலி பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு மதீனாவுக்கு ஓடுகிறார்கள். மதீனாவிலும் விடவில்லை, எதிரிகள் துரத்துகிறார்கள். பல்வேறு முனை தாக்குதல், இப்படி அனைத்து வகையான தாக்குதலையும் சமாளித்தார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வையும் கற்றுத்தந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மனிதர்களுக்கு அங்கே தீர்வு. இப்படி எதை வேண்டுமானாலும் கொண்டு வாருங்கள். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சிக்கலா, மனதிலே ஏற்பட்டிருக்கிற குழப்பமா, ஒரு பெண் மீது கொண்டிருக்கிற காதலா, படிப்பின் மீது இருக்கிற ஆசையா, வேலை கிடைக்காத திண்டாட்டமா, வறுமையில் ஏற்படுகிற சோர்வா, அரசியலால் ஏற்பட்டிருக்கிற சிக்கலா, அதிகாரிகள் கொடுக்கிற நெருக்குதலா, என்ன பிரச்சனை, எதை வேண்டுமானாலும் நபிகளாருக்கு முன்னால் கொண்டு வந்து வையுங்கள். அனைத்திற்கும் தீர்வு, அற்புதமான தீர்வு, தெளிவான தீர்வு, எளிமையான தீர்வு, அதை தாண்டிய தீர்வு உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது என்கிற அளவிற்கு அழகிய தீர்வு. நான் சில பிரச்சனைகளை குறிப்பிட்டு எடுத்துக் கொள்கிறேன். ஆண்டாண்டு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனை, தனி மனித பிரச்சனைகளை விட்டுருவோம், சமூக பிரச்சனை, மொத்த உலகத்தையும் போட்டு பாடாய்படுத்துகிற பிரச்சனை, பல்வேறு தலைவர்களும் சீர்திருத்தவாதிகளும் தேடிக்கொண்டிருக்கிற தீர்வை நோக்கிய பிரச்சனை, எக்கச்சக்கமான சட்ட திட்டங்கள் உருவாக்கப்பட்ட பிறகும் தீர்வு கிடைக்காத பிரச்சனை. அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் நாட்டிலே இருக்கிறது. அதிலே முதலிடத்திலே இருக்கிற பிரச்சனை என்று சொல்வதாக இருந்தால் சமூகத்திலே இருக்கிற ஏற்றத்தாழ்வு என்ற பிரச்சனை, மனிதனை மனிதன் பாகுபடுத்தி பார்க்கிற பிரச்சனை. நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன். எப்படிப்பட்ட உயர்வு? பல்வேறு வகைகளில் உயர்வு. சில இடங்களில் மொழியால் உயர்வு, சில இடங்களில் இனத்தால் உயர்வு, சில இடங்களில் நிறத்தால் உயர்வு, சில இடங்களில் தேசத்தால் உயர்வு, சில இடங்களில் சாதியால் உயர்வு என்று மனிதன் தங்களை தாங்களே பாகுபடுத்திக் கொள்கிற ஏற்றத்தாழ்வு. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேசத்திலே நீடித்துக் கொண்டிருக்கிற ஒரு பீடை.
இது ஏதோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லிட்டு போனா பிரச்சனை இல்லை, வார்த்தையில சொன்னா கூட சரி, அது ஒரு சாதாரண செய்தி என்று விட்டு விடலாம். அதனால் ஏற்பட்டிருக்கிற இழப்புகள் எப்படிப்பட்ட இழப்பு, அது இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிற துன்பங்கள் தொல்லைகள் எவ்வளவு யோசித்து பாருங்கள். இன்றைக்கு கூட ஓரளவுக்கு சாதாரணமாக நீங்கள் நினைக்கலாம், ஆனால் சில வருடங்களுக்கு முன்னால் வரை இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு இந்த தேசத்தில் ஏற்படுத்திய கொடுமைகள் வார்த்தைகளில் சொல்லி முடிக்க முடியாத கொடுமை, நினைத்து பார்க்க முடியாத கொடுமை, என் கற்பனையில் கூட உதித்திடாத கொடுமை இந்த சாதிய ஏற்றத்தாழ்வால் இந்த தேசத்தில் நிகழ்ந்திருக்கிறது. அதை தீர்ப்பதற்கே பல பேர் போராடினார்கள். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அதற்காகவே இயக்கம் நடத்தினார்கள். இயக்கத்தினுடைய நோக்கமே காரணமே முக்கியமே அதுதான். திராவிட இயக்கம் தோன்றியதனுடைய பின்னணி என்ன, ஈவேரா பெரியாருடைய போதனையுடைய அவசியம் ஏன் ஏற்பட்டது, அவரை பொறுத்தவரை பொதுவாக அவரை ஒரு கடவுள் மறுப்பாளர் என்றுதான் பார்க்கப்படுகிறார். கடவுளை மறுப்பதற்காகத்தான் அவர் இயக்க தோற்றுவித்தாரா? அவரே சொல்லுகிறார், யார் வேண்டுமானாலும் என்ன கடவுளை வணங்கிட்டு போ, எனக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. இந்த கேள்விக்கு அவரே பதிலளிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ எந்த கடவுளையும் வணங்கிட்டு போ, அதனால எனக்கு எந்த சிக்கலும் இல்லை, நான் எந்த கடவுளையும் ஏத்துக்கிறவ இல்லை. கோழி குஞ்சை காகம் தூக்கினால் என்ன, ராஜாளி தூக்கினால் என்ன, கழுகு தூக்கினால் எனக்கு என்ன, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. பிறகு என்ன பிரச்சனை, சாதி என்ற ஒன்றை ஒரு மதத்திற்குள்ளே உண்டாக்கி அந்த சாதியின் அடிப்படையிலே மனிதனை பிரித்தாண்டு அதன் வழியாக சுயமரியாதை உடைய மனிதனை சுயமரியாதை அற்றவனாக அடிமையாக மாற்றி இருக்கிறீர்களே, அதுதான் பிரச்சனை. அதை தீர்க்கத்தான் நான் வருகிறேன். அதை தீர்ப்பதாக இருந்தால் கடவுளை தீர்த்து கட்டினால்தான் அதை தீர்க்க முடியும் என்றால், இந்து மதத்தை ஒழித்து கட்டினால்தான் அதை ஒழிக்க முடியும் என்றால், இதை ஒழிப்பதற்காக கடவுளையும் ஒழிக்கிறேன், இந்து மதத்தையும் எதிர்க்கிறேன் என்று தன்னுடைய விளக்கத்திலே குறிப்பிடுகிறார். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலே இதுபோல இஸ்லாத்தை குறித்து எடுத்து சொல்லுகிற, இஸ்லாம் என்றால் என்ன என்பதை விளக்கி தருகிற வாய்ப்பு அவருக்கு கிட்டாமல் போயிருக்கிறது. அப்படி இருந்திருந்தால் அவருடைய பார்வை இறைவனின் கிருபையினால் மாறி இருக்க கூடும் என்பது வேறு செய்தி. அப்ப இதற்காக வேண்டிய நம்முடைய தேசத்தில் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் தோற்றுவித்தார்கள். பிரச்சனை தீர்ந்ததா? எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை சண்டை சச்சரவுகள். ஆனால் இந்த அடிமைப்படுத்தப்படுகிற கொடுமைப்படுத்தப்படுகிற நிலை ஒளிந்ததா? ஒளியிலேயே. எவ்வளவு கொடுமை தெரியுமா? மிருகங்களை எல்லாம் கடவுளாக மதிக்கிற ஒரு தேசத்திலே ஒரு மனிதனையும் மனிதனாக மதிக்கவில்லை. எந்த மதத்தையும் புண்படுத்துவதற்காக பேசுகிற பேச்சு அல்ல. ஆனால் மதத்தின் பெயரால் ஒரு மனிதன் கொடுமைப்படுத்தப்படுவான் என்றால் அந்த கொடுமைக்கு எதிராக நாம் போராடித்தான் தீர வேண்டும், வேறு வழி இல்லை. ஏனென்றால் இஸ்லாம் என்பது என்ன? அத்தீனு அந்நஸீஹா. இஸ்லாம் என்பது பிறருக்கு நலம் நாடுவதுதான் இஸ்லாம். பசுவை தெய்வம் என்கிறார்கள், குரங்கு ஹனுமனை தெய்வம் என்கிறார்கள், நாயை பைரவர் என்ற பெயரால் தெய்வமாக வணங்குகிறார்கள், மயிலை முருகனுடைய வாகனம் என்ற பெயரால் மயில் வாகனத்தை கொண்டாடுகிறார்கள், பன்றியை தெய்வமாக வணங்குகிறார்கள், கடலில் இருக்கிற மீன் வர்க்கங்களை மச்சாவதாரம் என்ற பெயரால் கொண்டாடுகிறார்கள், விலங்குகளை, யானையை, விநாயகர் யானையினுடைய ஒரு வடிவம் தானே, யானையை கடவுளாக துதிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். இப்படி உலகத்தில் வாழ்கிற பல்வேறு விலங்குகளை, மிருகங்களை அவர்களுக்காக வழிபாடு செய்து கொண்டாடுகிற அளவிற்கு இருக்கிற ஒரு சமுதாயம், அவர்களோடு பிறந்த, அவர்களை போன்று வாழுகிற, அவர்களை போன்று மரணிக்கிற, அவர்களை போன்று ஆசாபாசங்களை, சுக துக்கங்களை பெற்றுத் திரிகிற ஒரு சகஜீவனாகிய மனிதனை மனிதனாக மதிக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது? அதற்காக யார் குரல் எழுப்புவது? இந்த கொடுமையை யார் பொசுக்குவது? எப்படிப்பட்ட கொடுமைகள் அரங்கேறியது தெரியுமா? இன்றைக்கு நாடு முழுவதும் கல்வி புரட்சி மலர்ந்து கொண்டிருக்கிறது.
எங்கு பார்த்தாலும் படிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்ச்சி. ஒரு காலத்தில் ரொம்ப அதல பாதாளத்தில் கிடந்துச்சு முஸ்லிம் சமுதாயம். இன்றைக்கு படிக்காத குடும்பங்களே இல்லை என்கிற அளவிற்கு இன்று பிறக்கிற அனைத்து தலைமுறையின் அனைத்து மக்களுமே படித்தவர்களாக மாறுகிற சூழலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் படிப்பை துறந்தது நம்முடைய தேசத்தின் மீது இருக்கிற பிரிய தாழ்வுகள். நாம படிப்பை துறந்தது யாரோ நம்ம மேல நிர்பந்திச்சு இல்லை, படிக்க கூடாது என்று தடை விதித்ததால் ஏற்பட்டது அல்ல. நாம் கல்வியை துறந்தது இந்த தேசத்தின் விடுதலைக்காக, நாட்டுப்பற்றுக்காக. ஆங்கிலேயன் கற்றுத்தருகிற கல்வி எங்களுக்கு தேவையில்லை, உன்னுடைய வேலை வாய்ப்பு தேவையில்லை, உனது பதவி பட்டங்கள் தேவையில்லை, நீ மூட்டை முடிச்சோடு உன் நாட்டுக்கு கிளம்பு, எங்க படிப்பை பத்தி எங்களுக்கு தெரியும் என்று அவனை விரட்டி விடுவதற்காக கல்வியை இழந்த சமுதாயம் நாம். ஆனால் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்படுகிற சமுதாயம், ஹரிஜனங்களாக அழைக்கப்படுகிறவர்கள், அவர்களுடைய நிலை என்ன? விரும்பி கற்காமல் இருந்தார்களா? கல்வி கற்றால் கற்பது கூடாது என்று அவர்களுடைய மதத்தின் பெயராலே அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. நீ இந்த சாதியில் பிறந்திருக்கிறாய், எனவே நீ கற்க கூடாது. இந்த சாதிக்காரன் என்ன செய்யணும்? மேல் சாதிக்காரனுக்கு சேவகம் செய்யணும். அதோடு நிறுத்திக்க, வேற ஒரு உரிமை உனக்கு கிடையாது. உன்னை விட உயர்ந்த அடுக்கில் இருக்கிறவர்களுக்கு பணியாற்று. கல்வி கற்பதை பற்றி கனவிலும் நினைக்காதே. அப்படி யாராவது கல்வி கற்க நினைத்தால், முயற்சித்தால், வேத செய்திகளுடைய வார்த்தைகளை வசனங்களை காதிலே கேட்டுவிட்டால், கேட்டுவிட்டவனுடைய காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று மனு தர்மத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்டவன் ஒரு விஷயத்தை காதுல வாங்கிட்டான், படிச்சுட்டான் அப்படின்னா அவன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்து, படிக்கவே கூடாது. படிப்பு இல்லை என்று சொன்னால், அறிவில்லை என்று சொன்னால் எப்படி மேம்பாடு இருக்கும்? அறிவுதானே அனைத்துக்குமான அடிப்படை. ஒரு மனிதன் மனிதன் என்று அழைக்கப்படுவதே, மற்ற ஜீவன்களை விட உயர்ந்தவனாக கருதப்படுவதே மனிதனுக்குள்ள அறிவின் காரணமாகத்தானே. அந்த அறிவை மேம்படுத்துவதற்கு தடை விதித்தார்கள். ஆனால் இஸ்லாம் உலகத்திற்கு அறைகூவல் விடுத்தது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் தெளிவாக சொன்னார்கள், அறிவை தேடு. அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் வசனமே என்ன சொன்னது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் படிப்பீராக. முதற் செய்தியை படி, நாலேஜ பெருக்கு, அறிவை வளர்த்துக்கொள். வலக்கத் தரய்னா ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நரகத்திற்காக தயாரித்திருக்கிறோம். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு மூளை இருக்கும், சிந்திக்க மாட்டார்கள். அறிவை பயன்படுத்தவே மாட்டான், அறிவை மேம்படுத்த மாட்டான், அதனாலேயே நரகத்துக்கு போனான். அந்த அறிவை தூண்டுகிற, அறிவை மேம்படுத்துகிற, அறிவாற்றலை வளர்த்துக் கொள்கிற ஒரு வாய்ப்பு உனக்கு கிடையாது என்று கல்வியை மறுத்தார்கள். கல்வி மட்டுமா மறுக்கப்பட்டது? அதனால தான் நம்ம நாட்டில் ஆண்டாண்டு காலமாக கல்வி கற்க கூடாது என்று ஒடுக்கப்பட்ட காரணத்தினால்தான் அரசியல் சாசன சட்டத்தை தொகுத்து அதிலே ஒரு விதியை கொண்டு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, கல்வி புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கற்றுத் தருவதற்காக இடஒதுக்கீடு என்ற சட்டத்தையே கொண்டு வந்தார்கள். கொண்டு வரும்போது கூட எப்படி கொண்டு வந்தாங்க? 10 வருஷத்துக்கு தான் கொண்டு வந்தார்கள். 10 ஆண்டுகளுக்கு எல்லா கல்வி நிலையங்களையும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருவோம், மார்க்கு கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் 10 ஆண்டுகளில் அவர்களுடைய பிரச்சனை தீரவில்லை, அதை விட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த 10 ஆண்டு மீண்டும் அதிகரித்தார்கள். அடுத்த 10 ஆண்டு, அடுத்த 10 ஆண்டு, அடுத்த 10 ஆண்டு என்று ஏறத்தாழ 60 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இன்றும் அவர்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்கிறது? சாதியின் பெயரால் கல்வியை மறுத்தார்கள். மனிதனாக வாழ்வதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும் தடை செய்தார்கள். மனித வாழ்க்கையினுடைய இன்பத்திலே மிக பிரதானமானது திருமணம். குறிப்பிட்ட வயது வந்துருச்சா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் அவசியம். திருமணத்தை தவிர்த்து விட்டு வாழவே முடியாது. அப்படி வாழ்வதாக யாரேனும் சொன்னால் கள்ளத்தனமாக வேறு யாராவது உள்ளுக்குள்ள வேலை நடக்கும்.
இல்லாட்டி அவர்களிடத்தில் ஆண்மையோ பெண்மையோ இல்லாமல் இருக்கும். நீங்க வேணா பாருங்களேன், நாட்டுக்குள்ள நடக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி செய்திகளை பாருங்க, உங்களுக்கு அந்த உண்மை தெரியும். குறிப்பிட்ட பருவ வயது வந்துருச்சுன்னா அதுக்குரிய நேரத்தில் கல்யாணத்தை பண்ணி ஆகணும், திருமணத்தை செஞ்சு ஆகணும். அப்படி இல்லைன்னு சில பேர் சுத்திக்கிட்டு இருப்பான். எது வரைக்கும் சுத்துவான் தெரியுமா? கேமராவுடைய கண்களுக்குள் சிக்குகிற வரைக்கும் சுத்தி கொண்டிருப்பார்கள். நாங்களாம் எல்லாத்தையும் திறந்துட்டோம், ஒண்ணும் இல்லை, கடவுளுக்காக வேண்டி அர்ப்பணிச்சிட்டோம், பார்த்தீங்களா எங்க ட்ரெஸ்ஸை கூட பார்த்தீங்களா கலர் கலராக நாங்கள் ட்ரெஸ் போட்டுக்கிறது இல்லை அப்படிம்பாங்க. அப்படித்தான் ஒருத்தர் ஊரெல்லாம் சுத்தி கொண்டு வந்தார். நமக்கெல்லாம் தெரியும். கதவை திற காற்று வரட்டும் அப்படிங்கிற பேர்ல ஊர் ஊரா போய் கூட்டம் நடத்தினார். கடைசியில் திடீர்னு ஒரு நாள் ரூமு கதவை திறந்தா உள்ள இருந்து ஒரு நடிகை வெளியே வர்றா. அடே, ஊரா வீட்டு கதவை எல்லாம் திறக்க சொன்னியடா, உன் வீட்டு கதவை மட்டும் பூட்டி வச்சுக்கிட்டிய. அதுக்கப்புறம் அடி வெளுத்தாங்க, பெங்களூர்ல போட்டு கொளுத்துனாங்க, திருவண்ணாமலையில் போட்டு எரிச்சாங்க, என்னெல்லாமோ பண்ணினாங்க. அது வேற செய்தி. பிரேமானந்தன் ஒருத்தர் இருந்தார, எத்தனைங்கிறிய ஒரு பொம்பளை கேஸ் கொடுத்தவன அடுத்து அந்த கேஸ்ல என்னையும் சேர்த்துங்க நானும் அதுல, என்னையும் சேர்த்துக்குங்க நானும் அதுல, என்னையும் சேர்த்துக்குங்க நானும் அதுல, லிஸ்ட் கூடிக்கிட்டே போகுது. அப்ப திருமணம் என்பது அவசியமான ஒன்று, மனித இயல்பில் ஒன்று. பசித்தால் எப்படி உணவு அவசியமோ, தாகித்தால் எப்படி தண்ணீர் அவசியமோ, உடல் அசதி வந்தால் எப்படி தூக்கம் அவசியமோ, அதுபோல குறிப்பிட்ட பருவம் வந்தால் மனிதனுடைய உடல் தேவைக்கு திருமணம் என்பது அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் சாதி அடுக்குகளில் கீழ் தரத்திலே இருக்கிறவர்களுக்கு திருமணம் செய்து கொள்கிற உரிமை உண்டா? இன்றைக்கு திருமணம் செய்வதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அவர்களுடைய மதப்படி, அவர்களுடைய சாதிப்படி, அவர்களுடைய சம்பிரதாயப்படி அவர்களால் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அதனால தான் நீங்க பாருங்க, திருமணம் செய்யக்கூடியவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், அதுவரைக்கும் உடலிலே பூணூல் தொங்க விடுவதற்கு தடுக்கப்பட்டவர்கள் திருமண நேரத்தில் 1.5 மணி நேரம் பூணூல் தூக்கி மாட்டி விடுவார். யாராவது கேட்டார்களா? அப்ப இவ்வளவு நாள் நான் பூணூல் போடக்கூடாதுன்னு, பூணூல் என்பது மேல் சாதிக்கு உள்ளதுன்னு நான் போட மாட்டேன், போட்டா தீட்டுன்னு சொன்னேன். ஆனா கல்யாண நேரத்தில் பூசாரியே வந்து பூணூலை போட்டு விடுறீங்களே, ஏன்னு கேட்டீங்களா? ஏன் தெரியுமா? இந்து மதத்தினுடைய சட்டப்படி, மனு தர்மப்படி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்கிற அதிகாரம் கிடையாது. எனவே அவர்களை சில மணி நேரத்திற்கு மேல் சாதியாக மாற்றி திருமணத்தை செய்து வைக்கிறார் பூசாரி. கல்யாணம் பண்ணிக்க ரைட்ஸ் கிடையாது. எப்படி பண்ணித்தானே ஆகணும்? உன்னை பூணூல் மாட்டி மேல் சாதி ஆக்கிட்ட, இப்ப பண்ணிக்க, திரும்ப கழட்டிட வேண்டியது. திருமணம் செய்து கொள்கிற உரிமை தடுக்கப்பட்டிருக்கிறதே, ஆண்டாண்டு காலமாக தடுக்கப்பட்டது. தீர்வு சொன்னது யார்? நபிகளார் தீர்வு சொன்னார்கள். அந்நிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, எனது வழிமுறையை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. திருமணத்தை பண்ணின்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். திருமணத்தை புறக்கணிக்காதே என்று கட்டளையிட்ட மார்க்கம் இஸ்லாம். திருமண வாழ்க்கையின் வழியாகத்தான் இறைவனிடத்திலே நெருக்கத்தை பெற முடியும் என்று போதித்த மார்க்கம் இஸ்லாம். எத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு! திருமணம் மட்டுமா? திருமணத்திற்கு பிறகு குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை அழைப்பதற்காக வேண்டி குழந்தையினுடைய தாயும் தந்தையும் என்ன பெயர் வைப்பது என்று கரு உண்டான நாளில் இருந்தே கற்பனையை தட்டி விடுவார்கள். அதுவும் முத பிள்ளையா இருந்தா கேட்கவே தேவையில்லை. குழந்தை உண்டாகிறதுக்கு முந்தையே குழந்தைக்கு பேர் வைக்கிற புத்தகத்தை வாங்கி ஆகும். குழந்தை உண்டாகி 10 மாசத்துக்கு பிறகு புள்ள பிறந்த பிறகுதான் பேர் வைக்க போறோம், பிள்ளைய கூப்பிட போறோம். ஆனாலும் இந்த குழந்தையின் மீது இருக்கிற ஆசையினால் புத்தகத்தை தேடு தேடு புரட்டு புரட்டுன்னு 10 மாசமும் புரட்டி தெருவில் வர்ற போற அலிம்சாவையெல்லாம் பாடப்படுத்தி ஒரு நல்ல பேர் சொல்லுங்களேன், நல்ல பேர் சொல்லுங்களேன். ஆனா ஒண்ணு குறிச்சுக்குங்க, இந்த ஆலிம்சாட்ட பேர் கட்டவன் 99% ஒரு பையனும் அந்த பேரை வச்சதும் கிடையாது. ஏன்? இவர் என்ன சொல்றாரு? எல்லா சஹாபாக்கள் பேரு, நபிமார்கள் பேரும் பேர். இப்ராஹிம் வைங்களேன், ரொம்ப பழைய பேரு, நல்ல டிஃபரெண்டா சொல்லுங்க, வித்தியாசமா சொல்லுங்க. அப்படியே சொல்லி சொல்லி இப்ப பாருங்க, பர்த் சர்டிபிகேட், பாஸ்போர்ட்
ஸ்கூல்ல கொடுக்குற சர்டிபிகேட் எதை எடுத்தாலும் முஸ்லீம்களுடைய சர்டிபிகேட் எல்லாமே பஞ்சாயத்து. என்னன்னு கேட்டா வாயில நுழைவே அவ்வளவு அப்படிமானா அவன் என்னத்தையாவது விளங்கி என்னத்தையாவது எழுதி வச்சிருவான். ஐனு கைனு வாது வாதுன்னு போட்டு வாயை உலட்டி பெயரில் அவ்வளவு மெனக்கெடுதல். இயற்கை அது தப்பும் கிடையாது. மனுஷனுடைய ஆசை ஆர்வம். என்ன பேரை வைக்கலாம்? நல்ல பேரு, காலத்துக்கு நிக்கிற பேரு. நம்ம புள்ள மௌத்தா போற வரைக்கும் ஊரெல்லாம் அவனை கூப்பிட போற பேரு நல்ல பேரா இருக்கணும் தேடி தேடி வைக்கிறார்கள். ஆனால் சாதி அடிப்படையில் அடித்தட்டிலே இருக்கிற மக்களுக்கு பெயர் சூட்டுவது குறித்து அவர்களுடைய மதம் என்ன சொல்கிறது தெரியுமா? மங்களகரமான சொற்களை, நல்ல பொருள் தருகிற சொற்களை தங்களின் பிள்ளைகளுக்கு அவர்கள் பெயர்களாக சூட்டக்கூடாது, அதற்கு தடை. பெயர் வைப்பதிலுமா நம்ம நினைப்போம், ஆமாம் பெயர் வைப்பதிலும் தடை. ஆண்டாண்டு காலமாக தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்களை பெயரை வைத்து அடையாளம் காண்பார்கள். எப்படிப்பட்ட பெயர்களை வைப்பது? இருட்டு என்ற பெயர், பொருள் தருகிற பெயர், கேவலம் என்று பொருள் தருகிற பெயர், மட்டமான கருத்தை தருகிற பெயர், இவற்றைத்தான் அவர்கள் வைக்க வேண்டுமே தவிர உயர்வான கருத்தை தருகிற பொருட்களை தருகிற பெயர்களை பிள்ளைகளுக்கு அந்த சாதியை சார்ந்தவர்கள் சூட்டக்கூடாது என்று அவர்களுடைய சாதி சட்டம் சொல்கிறது. பௌர்ணமின்னு வைக்க கூடாது, அமாவாசைன்னு வைக்கலாம். அமாவாசை என்று பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்களே, குறிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன். ஒரு பிராமணரோ வேற்று சாதிகளோ அமாவாசை என்று ஒரு பேரை நீங்க காட்டுங்க பார்க்கலாம். நான் மதத்தை நிந்தனை செய்வதற்காக சொல்லவில்லை, திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன். மதத்தின் பெயரால் கொடுமைப்படுத்தப்படுவதை, அடிமைப்படுத்தப்படுவதை எதிர்த்து நிற்கின்ற உரிமை மனித குலத்திலே பிறந்த அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அதனால் நான் கேட்கிறேன், அவன் பிள்ளைக்கு அவன் பேர் வைப்பான், அதை தடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு யார் தந்தது? ஆனால் சாதியின் பெயரால் தந்தீர்கள், தடுத்தீர்கள். அமாவாசை என்ற பெயர், மண்ணாங்கட்டி என்ற பெயர், பாவாடைன்னு பேரு சொல்லவே கேட்கவே ஒரு மாதிரி இருக்கும். பாவாடை இன்னும் என்னவெல்லாம் உள்ள போனா இன்னும் வைப்பாங்களோ தெரியாது. இப்படித்தான் வைக்க வேண்டும். புத்திசாலி என்று அர்த்தம் வருகிற நல்ல கருத்தை தருகிற சொற்களை வைக்க கூடாது என்று தடை விதித்திருந்தார்கள். இந்த தடையை எல்லாம் உடைப்பதற்காக வேண்டிய ஒரு பெரும் புரட்சி இந்த தேசத்திலே நடந்தது. பெரியாரை பற்றி குறிப்பிட்டேனே, அவர் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வை ஒழிக்க வந்த பொழுது பெயர் சூட்டுவதையே ஒரு புரட்சிகரமான போராட்ட வடிவமாக அறிவித்தார் மக்கள் மன்றத்தில். எப்படிப்பட்ட பெயரை சூட்ட வேண்டும் என்று தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுத்தந்தார், அறிவுறுத்தினார். அந்த அறிவுறுத்தலுக்கு பிறகு ஏற்பட்ட பெயர் மாற்றங்கள் என்ன தெரியுமா? தாழ்த்தப்பட்ட சமூகத்து சொந்தங்கள் சில பேருக்கு பெரியாரே பெயர் வைத்து, அன்றெல்லாம் தலைவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் தொண்டர்கள் தமது பிள்ளைகளை கொண்டு போய் கொடுத்து பெயர் வைக்க சொல்வார்கள். அதிலே புரட்சி செய்கிறார். ஒரு நாள் ஒரு குழந்தை கொடுக்கப்படுகிறது, பெயர் வைக்கிறார், திருநெல்வேலின்னு பெயர் வைக்கிறார். பிள்ளையோட தகப்பனுக்கு ரொம்ப கவலையா போச்சு. ஐயா என்னங்கயா ஊர் பேரை கொண்டு போய் வைக்கிறிய, வேற ஏதாவது நல்ல பேர் வைக்க கூடாதா? அப்பா அவரு சொல்றாரு, ஏன்பா பழனின்னு வைப்ப, திருப்பதின்னு வைப்ப, என் திருநெல்வேலின்னு வச்சா தப்பா? அது மட்டும் ஊர் தானே என்னாரு? வேண்டுமென்றே கலகம் செய்வதற்காக செய்த வேலை இது. இப்படி எல்லாம் செய்தாரே, ஆனால் பிரச்சனை தீர்ந்ததா? சாதி ஒழிந்ததா? அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டதா? மானமும் மரியாதையும் கொண்டவர்களாக அவர்கள் உயர்ந்து விட்டார்களா? இல்லையே. இன்னும் சில பேருக்கு வைத்திருக்கிறார். அவர் ஒரு நண்பர் கூட சொன்னார், அவருடைய தந்தைக்கு வைக்கப்பட்ட பெயரை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார், அவருடைய தந்தையின் பெயர் தலைவன், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன். பெரியார் வச்சிருக்கிற பேர் என்ன? தலைவர். ஏன் தலைவர்? உன்னை எவன் கூப்பிட்டாலும் தலைவரே கூப்பிட்டாகணும் போ. அவர் எம்மாம் பெரிய ஐயங்காரா இருந்தாலும் தலைவரே, இப்படிதான் என் பேர் அப்படி இல்லை, வேற என்ன பண்றது? இன்னொரு நண்பர் சொன்னார், அவரிடத்தில் பெயரை கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், என்னங்க பேரு? கும்முடுறஞ்சாமிங்கிறார். இல்லைங்க உங்க பேர் என்ன? கும்முடுறஞ்சாமி. அதானுங்க பேரு.
நீ அத்தனை பேரையும் பார்த்து கூழை கும்பிடு போட்டுக் கொண்டிருந்தாய். கும்பிடுறஞ்சாமி தோல்ல கடந்த துண்டை தூக்கி கையில போட்டு கைகளை கட்டி அனைவருக்கும் கும்பிடு போட்டுக் கொண்டிருந்தாய். இனிமேல் உன்னை அழைக்கிறவன் எத்தனை பெரிய சாதியின் மேலே இருக்கிறவனாக இருந்தாலும் உன்னை கும்பிடுறஞ்சாமி தான் கூப்பிட்டாகணும். வைய பேர புரட்சிகரமான பெயர்களை வைத்து மாற்றங்களை கொண்டு வந்து முயற்சி எடுத்தார். ஆனால் சமுதாயம் மாறல, மேம்படல, அடிமை தலை உடையவில்லை, அந்த மானமும் மரியாதை மீட்டெடுக்கப்படவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் பெயர் வைப்பதை சொல்லுகிற பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு அழகிய பெயர்களை சூட்டுங்கள் என்று அன்றைக்கே சொல்லி தந்தார்கள். பெயரிலே சிக்கல், பெயர் வைக்க அனுமதி இல்லை, திருமணம் செய்ய அனுமதி இல்லை, கல்வி கற்க அனுமதி இல்லை. அவ்வளவு ஏன் குறைத்து சொல்லுகிறேன். நம்புவதற்கு கூட சிரமம் இருக்கலாம், ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். அதுதான் வரலாறு. என்ன பிரச்சனை தெரியுமா? தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் தங்களுடைய இடுப்புக்கு மேலே மேலாடை அணிவதற்கு இந்த தேசத்திலே தடை விதிக்கப்பட்டிருந்தது. கொடுமை இல்லையா? அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் இல்லையா? மானத்தை மரியாதையை மறைத்துக் கொள்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆடையை ஒரு குறிப்பிட்ட சாதியிலே பிறந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக நீ மான மரியாதையை இழந்து மார்பிலே துணி இல்லாமல் தெருவிலே நடக்க வைத்தார்கள் என்றால், இந்த உரிமையை பெறுவதற்காக இந்த தேசத்திலே பெரும் போர்க்களம் நடந்திருக்கிறது. 1818 திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே போராட்டம் வெடிக்கிறது. என்ன போராட்டம்? போராட்டத்தின் பெயரே அதை சொல்லித் தரும், தோல் சீலை போராட்டம். நாங்க பொம்பளைங்க மேல சேலையை போட்டுக்குவோம். தோல் சீலை போராட்டம் என்ற போராட்டத்தை நடத்துகிறார்கள். 1826 திருவிதாங்கூர் சமஸ்தானத்து மகாராணி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். நம்முடைய சனாதன தர்மங்கள் படி தாழ்த்தப்பட்ட பெண்கள் மேலாடை அணியக்கூடாது. சில பேர் அணிந்து செல்வதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். அப்படி யாரேனும் நம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே அணிந்து சென்றால் அவருடைய ஆடைகளை கிழித்து எறியுங்கள் என்று ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அறிவிப்பை வெளியிடுகிறார். தேசமே ரணகலமாகிறது, இரத்த வெள்ளத்திலே மிதக்கிறது. 18 உயிர்கள் அந்த போராட்டத்திலே பலி கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அந்த பெண்களுக்கு மேலாடை அணிகிற உரிமை இந்த நாட்டிலே கிடைத்தது. கொடுமை இல்லையா? கொடுமையின் உச்சம் இல்லையா? சாதியை பற்றி என்ன நினைத்தீர்கள்? என்ன அது செய்திருக்கிற கொடுமைகளை வரலாற்றை படித்து பார்த்தால் பிரமித்து போவீர்கள். இப்படி எல்லாமா? இது கூட நடக்குமா? இப்படி கூட சொல்லி இருப்பார்களா? நம்முடைய பேச்சு வழக்கில் ஒரு சாதியை பற்றி பேசுவோம். அடே பாவி சண்டாளாம், சண்டாள பயல சில நேரங்களில் பேச்சு வழக்கில் கேட்கிறோம். சண்டாளன் என்பது என்ன? அது என்ன ஒரு சாதாரண சொல்லா? தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே இருக்கிற ஒரு சாதியின் பெயர் சண்டாளன். ஒரு திரைப்படத்திலே சண்டாளன் என்ற பெயரை பயன்படுத்தியதற்காக நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டது. எங்க சாதியை பத்தி பேசிவிட்டாரு அப்படின்னு. சமீபத்தில் சண்டாளா என்ற பெயர் அது ஒரு சாதி. என்ன சாதி தெரியுமா? பிராமண ஆணுக்கும் சூத்திர பெண்ணுக்கும் பிறந்தவன் எவனோ அவனே சண்டாளன். பாவத்திலே மிக பெரும் பாவம் இதுதானோ. சண்டாளனாக இருப்பதே பெரும் பாவமா? மனு தர்மப்படி பாவத்திலே பெரும்பாவம். நாம சொல்லுவோம்ல, குர்ஆனுடைய சட்டப்படி பாவத்திலே பெரும்பாவம் இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவம்னு சொல்லுவோமே, அந்த ஸ்டைல்ல பாவத்திலே பெரும்பாவம் சண்டாளனாக இருப்பது. ஏனென்றால் பிராமண ஆணுக்கும் சூத்திர பெண்ணுக்கும் அவன் பிறந்திருக்கிறான், அதுவே பாவம். பிறந்தவன் என்ன செய்வான் பாவத்திற்கு? 2 பேர் இணையக்கூடாதவர்கள் இணைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது பிழை என்று சொல்லுங்கள். பிறந்தவன் என்ன செய்வான்? ஆனால் பிறந்தவனை குற்றப்படுத்துகிறது மனுநீதி. அதோடு மட்டும் விடல, அந்த சண்டாளனுக்கு சட்டம் வகுக்கிறது. சண்டாளன் எப்படி இருக்க வேண்டும், எதை பயன்படுத்த வேண்டும், எதை உடுத்த வேண்டும், அதற்கு விதிகளை சொல்லித் தருகிறது. அதிலே சொல்லப்படுகிறது, சண்டாளன் ஆடை அணியலாமா? அணியலாம். ஆனால் அந்த ஆடை பிணத்திற்கு போர்த்தியதாக இருக்க வேண்டும். காசு இருக்கின்ற காடி கடையில் போய் துணியை வாங்கி அணிந்து கொள்ளக்கூடாது. பிணத்தின் மீது போர்த்தப்பட்ட ஆடையை தான் சண்டாளன் அணிய வேண்டும்.
சண்டாளர்கள் பாத்திரம் வைத்துக் கொள்ளலாமா? வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அவை உடைந்த மண் பாண்டங்களாக இருக்க வேண்டும். சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், அலுமினிய பாத்திரம் பயன்படுத்தக்கூடாது. நீ சண்டாள. சாதி சட்டம் சொல்லுகிறது. நகை அணியலாமா? அணியலாம், ஆனால் அது இரும்பினால் செய்யப்பட்டிருக்கணும். தங்க வெள்ளி எல்லாம் போட்டக்கூடாது. எத்தனை பெரிய கொடுமை பாருங்கள். இதுவெல்லாம் நடந்திருக்கிறது, இந்த தேசத்திலே கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிராக பெரும் கலகமும் யுத்தமும் இந்த நாட்டிலே நடந்து முடிந்திருக்கிறது. நம்முடைய கேள்வி என்ன? இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கெல்லாம் தீர்வை தந்தது எது? பிரசித்தி பெற்ற எழுத்தாளர் கல்கி எழுதுகிறார், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியை தன்னுடைய இதழிலே அவர் குறிப்பிடுகிறார். நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த 2 பேர், அண்ணன் தம்பி. தம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், வெளிநாடுகளுக்கு செல்கிறார், பொருளீட்டிக் கொண்டு ஊருக்கு திரும்புகிறார். ஊருக்கு திரும்பிய பிறகு அண்ணன் தம்பிக்கு இடையிலே சொத்து தகராறு வருகிறது. சொத்து தகராறை விசாரிக்க போகிற பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிற முஸ்லிம் பெரியவர்களும் பலரும் அமர்ந்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து அண்ணனும் தம்பியும் வருகிறார்கள். தம்பி வந்தவன் நேராக சென்று அந்த சபையோருக்கு அருகிலே போய் அமர்ந்து கொள்கிறான். அண்ணன் வந்தவன் தூரத்திலே நின்று கைகட்டி நிற்கிறான். என்னை பாதித்த ஒரு பெரிய நிகழ்ச்சி என்று அவர் எழுதுகிறார். இந்த அந்தஸ்து அங்கீகாரத்தை கொடுத்தது எது என்று கேட்டால், அவன் ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் தான் அவனுக்கு அதை கொடுத்திருக்கிறது. இவன் அதை ஏற்கவில்லை, அவனுக்கு அந்த சமதர்மம் கிடைக்கவில்லை. இப்படி எண்ணற்ற பல கொடுமைகளுக்கு காரணமாக அடிப்படையாக திகழ்கிற, மனித உரிமைகளை பறிக்கிற, நசுக்குகிற, சாதியின் பெயரால் நடைபெற்றக்கூடிய இந்த அநியாயங்களுக்கு ஒரே தீர்வு, நபிகளார் காட்டிய தீர்வு, வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கு கூட நீங்கள் பாருங்கள், அது குறித்த சிந்தனையற்ற எத்தனை சொந்தங்கள் தங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுவதை குறித்து அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்ச கௌமியம் என்று ஒன்றை சாப்பிட சொல்வார்கள். இந்து மக்களிடத்திலே பிரபலமான ஒரு சொல்லாடல். இந்த பஞ்ச கௌமியத்தை எந்த உயர் சாதிக்காரராவது சாப்பிட்டதாக வரலாறு உண்டா? அது என்ன பஞ்ச கௌமியம்? பசுமாட்டுடைய பால், தயிர், நெய், மூத்திரம், சாணம். மாட்டுச்சாணியும் மாட்டு மூத்திரமும் கலந்திருக்கிற பஞ்சகௌமியத்தை சாப்பிட வேண்டும் என்று ஒரு சாராரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பக்தியின் பெயரால் சாப்பிடுகிறார்கள். மேல் சாதிக்காரர்கள் சாப்பிட்டார்களா? ஆடி மாசம் பீடை மாசம் என்று வைத்திருக்கிறார்கள். கேட்கிறேன், ஆடி மாசத்துல கல்யாணம் வைக்காத, நல்ல காரியம் வைக்காத, கிரகப்பிரவேசம் வைக்காத, இந்த ஆடியிலே ஒரு எல்லா மகாலும் காலியாக கிடக்கும், எல்லா ஜவுளி கடையும் காலியாக கிடக்கும். ஜவுளி கடைக்கார வியாபாரத்தை கூட்டணுன்றதுக்காண்டி ஆடி தள்ளுபடிங்கிற பேர்ல உள்ளுக்குள்ள உட்டாலக்கடி வேலையெல்லாம் பார்க்கணும். அப்படி எல்லாம் ஃப்ரீயா ரொம்ப இலகுவா கிடைக்குமே. அந்த நேரத்தில் யாரும் கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு பிராமண சமுதாயம் மட்டுமே திருமணம் செய்யும். கேட்டா எங்களுக்கு பீடை இல்ல, உங்களுக்கு தான் பீடை. இவரை சிக்கலில் தள்ளிவிட்டு அவர்கள் மட்டுமே சுதந்திரமாக இருக்கிறார்களே, கேள்வி எழுப்ப வேண்டாமா? இதையெல்லாம் உடை தெரிய வேண்டாமா? உடை தருகிற ஒரே வழி, நபிகள் நாயகம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இது போன்ற கொடுமைகளில் சிக்கி கிடந்த மனித சமுதாயத்திற்கு அறைகூவல் விட்டார்கள். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை கிளைகள் கோத்திரங்களாக நாம் ஆக்கி இருப்பது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளத்தான், உயர்வு தாழ்வு கற்பிக்க அல்ல. அந்த சாதி மேல் சாதி, இந்த தெருக்கார உயர்ந்த தெரு என்பதற்காக அல்ல, யார் என்ன இன்னார் என்று அறிந்து கொள்ளத்தான். இந்த ஒற்றை சொல்லின் வழியாக கூடியிருக்கிற இத்தனை ஆயிரம் மக்கள், கூடாமல் உலகமெங்கும் பல்கி பரவி கிடக்கிற பல கோடிக்கணக்கான மக்கள்
அத்தனை பேருக்குமான விடுதலையை, அத்தனை பேருக்குமான சுதந்திரத்தை, அத்தனை பேருக்குமான சுயமரியாதையை, அத்தனை பேருக்குமான மானத்தை, மரியாதையை மீட்டெடுத்த தலைவர் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய இறுதி பேரையை குறிப்பிட்டார்கள். நாமெல்லாம் எங்கிருந்து வந்தோம்? அப்படிப்பட்ட சாதியில் இருந்தவர்கள் தானே, இல்லைன்னு மறுக்க முடியுமா? நம்மை பெரும்பாலானவர்கள், கணிசமானவர்கள் இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் தானே. இன்றைக்கும் பல ஊர்களில், முஸ்லிம் மகல்லாக்களில் சில பெயர்களை நீங்கள் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 வர்ணம் என்ற பெயரிலே ஒரு ஊரே இருக்கிறது. நெல்லை மாவட்டத்திலே தென்காசி என்ற முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிற ஒரு பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான வீடுகள் இருக்கிற ஒரு மஹல்லாவினுடைய பெயர், ஒரு பள்ளிவாசலுடைய பெயர் 5 வர்ணம் பள்ளிவாசல். அது என்ன 5 வர்ணம்? வர்ணம் என்பது சாதியை குறிக்கிற இன்னொரு வார்த்தை. வர்ண பேதம் என்பார்கள். 4 சாதி, அதை தாண்டி 5வது சாதி பஞ்சம் என்பாங்க. அதான் 5ஆம் சாதி. நெத்தியில பிறந்தவன், தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், காலில் பிறந்தவன், 4 பேரை சொல்லிட்டு அதை தாண்டி பிறந்தவர்கள், கடவுளை தாண்டி பிறப்படுத்தவர்கள் பஞ்சவர்கள் என்கிறார்கள், 5ஆம் சாதி என்கிறார்கள். அந்த 5ஆம் சாதியை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஆற தழுவினார்கள். இன்றைக்கு போய் பாருங்கள், அவர்களை சார்ந்தவர்கள் பள்ளியிலே முன்னால் நின்று வழி நடத்துகிறார்கள் இமாம்களாக. ஆனால் அந்த சாதியிலே இருக்கிற மக்களுக்கு தங்களுடைய வழிபாட்டு தரத்திலே இடம் உண்டா? நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. என்ன தீர்ப்பு? எல்லா சாதிக்காரர்களும் அர்ச்சகராகலாம் தீர்ப்பளித்து விட்டது. ஆனால் தாழ்த்தப்பட்டவனுக்கு அந்த உரிமை கிடைத்திருக்கிறதா? காமாட்சி அம்மன் கோவிலில், மீனாட்சி அம்மன் கோவிலில், விசாலாட்சி அம்மன் கோவிலில் பூசாரியாக, அர்ச்சகராக பணியாற்றுகிற வாய்ப்பு, ஏன் அந்த கருவறைக்குள்ளே நுழைகிற வாய்ப்பு இவர்களுக்கு உண்டா? வேதத்தை படிக்கிற வாய்ப்பு உண்டா? சமீபத்தில் துக்ளக் பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தி, ஒரு அறிவிப்பு, ஒரு விளம்பரம். ஸ்ரீரங்கத்தில் வகுப்புகள் ஆரம்பம். என்ன வகுப்பு? யஜுர் வேத வகுப்புகள் ஆரம்பம். 2 ஆண்டு டிப்ளமோ படிப்பு, 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள், இப்படி நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. இந்த வகுப்பிலே வேத பிரயாணங்கள், பூஜை வழிமுறைகள், இன்னபிற மதம் சார்ந்த வழிபாடு சார்ந்த செய்திகள் அனைத்தும் இந்த 2 ஆண்டு டிப்ளமோ படிப்பிலே கற்றுத்தரப்படும். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கு கீழே ஒரு வரி போடுகிறார், பிராமண மாணவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளவும். சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்ப எப்படிப்பட்ட கொடுமை! இன்றைக்கு வரைக்கும் தீர்ந்த பாடில்லை. இன்றைக்கும் இரட்டை குவளை இருக்கிறது, இன்றைக்கும் சாதி பிரச்சனை இருக்கிறது. கிராமங்களுக்கு போய் பாருங்கள். இதையெல்லாம் உடைத்து தகர்த்து மனிதனை மனிதனாக, மனிதனை மகானாக போற்ற வேண்டாம், மனிதனை மனிதனை விட மேம்பட்டவனாக பார்க்க வேண்டாம், மனிதனை மனிதனாக பார்க்கிற வாய்ப்பு எங்கே கிடைக்கிறது? இந்த பிரச்சனைக்கான தீர்வு எங்கு இருக்கிறது என்றால் இஸ்லாத்தில், நபிகளாருடைய வழிமுறையில் அதில் மட்டும்தான் இருக்கிறது. எந்த வேதமும் இல்லை. நாம் எங்கிருந்து வந்தோம் என்ற தெளிவில்லை, அது குறித்த ஞாபகமே நமக்கு இல்லை. அனைவரும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, உறவு பாராட்டுகிற இரத்தபந்தங்களாக மாறி போய் நிற்கிறோம் என்றால் நபிகளார் காட்டிய வழி நம்மை எப்படி மாற்றி இருக்கிறது? இந்த பிரச்சனைக்கு இதை தாண்டி நீங்கள் எத்தனை சட்டம் போட்டாலும், வெறுமனே பள்ளி பாடங்களில் குழந்தைகளுக்கு, பள்ளி புத்தகத்தில் குழந்தைகளுக்கு தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் என்று எழுதி எழுதி பாடம் நடத்துவதால் இதற்கு தீர்வு கிடைத்து விட போவதில்லை. இஸ்லாத்தை பாருங்கள், இஸ்லாத்தை தழுவுங்கள். இஸ்லாம் ஒன்றே அதற்கான தீர்வு. இதை தாண்டிய தீர்வு வேற எதுவும் இல்லை. அதே போல சமூகத்தை பீடித்திருக்கிற, பரவலாக மீண்டும் மீண்டும் விவாதிக்கப்படுகிற பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு ஏற்படுகிற இழப்புகள் குறித்த பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்படுகிற பிரச்சனை. எந்த பத்திரிகை எடுத்தாலும் அந்த செய்தி இல்லாத நாளே இருக்காது. எல்லா நாட்களிலும் பாலியல் வன்புணர்ச்சி செய்திகள். திடீரென்று நாடே கொந்தளிக்கிறது.
2 ஆண்டுகளுக்கு முன்னால் டெல்லியிலே மருத்துவ மாணவி கற்பழிக்கப்பட்ட பொழுது மொத்த தேசமும் கொந்தளித்து எழுந்தது. என்ன பண்றது எல்லாரும் கேட்டாங்க. ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிடப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான இளம் பெண்கள் கூடி நின்று ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். ஒரு தனிநபர் நீதிபதியுடைய தலைமையிலே கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த கமிஷன் தலைவர் வருமா சொன்னார், எனக்கு இது குறித்து 60,000 ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து பாலியல் வன்புணர்ச்சியை தடுப்பது எப்படி என்று நாட்டிலே 60,000 ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவரும் பரிந்துரை செய்தார், அதையும் சட்டமாக்கினார்கள். அதற்கு முன்னாலும் சட்டம் இருக்கிறது, இன்றைக்கும் சட்டம் இருக்கிறது. ஆனால் பெண்கள் மீதான தாக்குதல், பாலியல் வன்புணர்ச்சிகள், வன்முறைகள் குறைந்திருக்கிறதா? குறைய காணோம். காரணம் என்ன? பிரச்சனைக்கான ஆணி வேறு எங்க இருக்கிறது, பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது என்பதை பார்க்காமல் மேலோட்டமாக பிரச்சனையை பார்க்கிறார்கள். அதுவே ஒரு பிரச்சனை. ஒரு பிரச்சனை எப்படி அணுகணுமோ அப்படி அணுகணும், அப்படி அணுகிறது இல்லை, இஷ்டத்துக்கு அணுகிறார்கள். மேலோட்டமாக இலைகளை வெட்டுகிறார்கள், கிளைகளை வெட்டுகிறார்கள், மரக்கொப்புகளை வெட்டுகிறார்கள். விஷ விருட்சத்தை வீழ்த்த முடியுமா? ஆணி வேரை பிடுங்கி எறியாதவரை இந்த பிரச்சனைக்கு தீர்வு, எந்த பிரச்சனைக்கும் தீர்வில்லை. மருத்துவ மாணவி கற்பழிக்கப்பட்ட நேரத்தில் நாடு முழுவதும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொன்னார்கள். அந்த தீர்வை பார்த்தாலே சிரிப்பா உட்கார்ந்து சிரிக்கும். ஆந்திராவிலே ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரி ஒரு பெண்கள் கல்லூரிக்கு சென்று அங்கிருக்கிற மாணவிகளிடத்துல தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படின்னு ஒரு கிளாஸ் நடத்துறாரு. அதுக்கு அவர் ஒரு வழிமுறையை சொல்லி தராரு. என்ன வழிமுறை தெரியுமா? எல்லா பெண்களும் கையில பேக்கில ஒரு 50 கிராம் மிளகா பொடி பாக்கெட் எடுத்து பையில வச்சுக்க. என்னவா? பாலியல் வன்புணர்ச்சிக்கு காவல்துறை அதிகாரி சொல்ற தீர்வு. மிளகா பொடி பாக்கெட்டை பையில வச்சாச்சுன்னா அவன் வர்ற நேரத்தில் ஜிப்பை துறக்கணும், பாக்கெட்டை எடுக்கணும், அதை உடைக்கணும், லாபகமா கையில் எடுத்து எதிராளி கண்ணில் போடணும். இது வரைக்கும் அவங்க என்ன மாங்காய் பறிச்சுக்கிட்டா இருக்கும். தீர்வு அவ்வளவு. ஏன் அதை விட ரொம்ப சூப்பரான ஒரு தீர்வு யாரு சொன்னா? மயிலாடுதுறையிலே அந்த நேரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம், மாதர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளில் ஒன்றாக என்ன தீர்வு என்று கேட்டால், தொலைக்காட்சியில் திரைப்படத்தில் மதுபானம் குடிக்கிற காட்சிகள் வருகிற பொழுது, மதுபானமோ புகை பிடிக்கிற காட்சிகள் வரும் பொழுது கீழே ஒரு ஸ்க்ரோலிங் போடுவாங்க. புகைப்பது உடலுக்கு தீங்கானது, மது அருந்துவது உடலுக்கு தீங்கு தரக்கூடியது. அதே மாதிரி டிவியிலையும் சினிமாவிலையும் கற்பழிக்கிற காட்சி வந்தா இது சட்டப்படி குற்றம்னு ஒரு ஸ்க்ரோலிங் போட்டுருங்க. எல்லாம் பாப்பானா, பார்த்தோன்னே திருந்திடுவானா? ஒரு மாதர் சங்கத்துடைய தீர்வு. இவங்கெல்லாம் மாதர்களை வழிநடத்துறா உட்பட்ட மாதிரி தான். ஆனால் இஸ்லாம் பார்க்கிறது எதனால் இது ஏற்படுகிறது? பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதிலே முக்கிய காரணம் ஒன்று. முக்கிய காரணம் என்ன? பெண்களுடைய குறைந்த ஆடை பல நேரங்களில் நல்ல மனிதர்களையும் கூட வழிதவர செய்து விடுகிறது. அரைகுறை ஆடையோடு பெண்கள் வருகிற பெண்ணுடைய உடலை இயற்கையில கவர்ச்சிகரமாகத்தான் இறைவன் படைத்திருக்கிறான். ஒரு ஆணை இருக்கிற வகையில் தான் படைத்திருக்கிறான். இறைவன் படைத்ததனுடைய நோக்கம் என்ன? அப்பதான் கணவன் மனைவி சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையில ஒன்றிணைந்து செல்ல வேண்டும் என்பதற்காக இறைவன் ஏற்படுத்தி ஏற்பாடாது. அந்த கவர்ச்சியை நீங்கள் உலகத்தாருக்கு கடைவிரித்து காட்டினால், அடுத்தவருடைய உணர்ச்சியை தூண்டுகிற வகையில உங்கள் உடல் அங்கங்களை எடுப்பாக காட்டினால், எந்த அளவுக்கு இந்த போராட்டத்திலே நீங்க பார்க்கலாம். நிர்பயா மருத்துவ மாணவியுடைய பிரச்சனை போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்ட நேரத்தில் சில இளம் பெண்கள் டி-ஷர்ட் அணிந்து வந்திருக்கிறார்கள். அந்த டி-ஷர்ட் உடைய வாக்கியங்களை க்ளோஸ் அப் பண்ணி காட்டுறாங்க. நமக்கே பகிர்ந்து இருக்கு. இவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள்? வன்புணர்ச்சிகளை குறைப்பதற்கா அல்லது பெருக்குவதற்கா என்று கேட்கிற அளவிற்கு. அப்ப இஸ்லாம் சொல்லுகிற தீர்வு, நபிகளார் சொல்லுகிற தீர்வு, பெண்கள் தங்களுடைய முகத்தையும் முன்கையையும் தவிர அனைத்து பாகங்களையும் அதனுடைய கனபடிமானங்கள் கூட தெரியாத வகையில் முழுமையாக மூடிய நிலையில் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வெளிப்படுங்கள். தேவையில்லாம உன்னுடைய உணர்ச்சியை தூண்டாத.
ஆம்பளை என்னைக்குமே ஆம்பளை தான். அவர் அஜர்த்தா இருந்தாலும் சரி, அதிகாரியா இருந்தாலும் சரி, ஆம்பளையா தான் இருப்பாரு. நீ பொம்பளை மாதிரி நடந்துக்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஓபன் பண்ணி விட்டனா அதுவும் தெரியுது. இன்னும் சொல்வதாக இருந்தால், பத்திரிகையாளர் ஞானின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு பத்திரிகையில ஒரு சவால் விட்டிருந்தால், உலகத்திலே ரொம்ப கவர்ச்சிகரமான ஆடை எது என்று கேட்டால் சேலையைத்தான் நான் முதலிடத்தில் வைப்பேன், யாருக்காவது மாற்று கருத்து இருந்தா நேரடி விவாதத்துக்கு தயாரான்னு கேட்டிருந்தார். நெசமும் அப்படித்தானே. ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் திறந்து கவர்ச்சிகரமான பகுதியை ஆண்களுடைய கண்களுக்கு விருந்தாக்குகிற வகையிலே சேலையை அணிந்து கொண்டு சென்றால் என்ன ஆகும்? அவன் முழுசா மறைங்க. யாரெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுகிற இடத்துல இருக்கிறாங்களோ எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்க பாருங்க, பல்வேறு இடங்களில் திருப்பதி தேவஸ்தானத்திலே எழுதி போட்டிருக்கிறார்கள் 3 மொழியிலே, அரையுறை ஆடையோடு பெண்கள் மேல கோவிலுக்கே வரக்கூடாது, மலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பதி கோவிலில் 7 கொண்டல வாழா இந்த நாட்டிலே பெரிய பணக்கார சாமி. மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கிற பொழுது தமிழ்நாட்டுக்கு எப்படியாவது திருப்பதியை பிடிங்கணும்னு ரொம்ப பாடுபட்டாங்க, கிடைக்கவே இல்லை. அவ்வளவு பெரிய பணக்கார சாமி. அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை, குர்ஆன் அடிப்படையில் சொல்லல. ஆனா அவங்க அறிவை கொண்டு சிந்தித்தால் இதுதான் கரெக்டான தீர்வு, வேற வழி இல்லை. இந்த தீர்வை தவிர வேறு தீர்வுகளை முன்வைத்தால் சிக்கல் உண்டாகும். அரையுறை ஆடையோடு பெண்கள் வழிபாட்டு தரத்துக்குள்ளே வந்தா சாமியை கும்பிடுறவன் சாமி கும்பிட மாட்டான், மாமியை கும்பிட ஆரம்பிச்சிருவான். வேண்டாம் பஞ்சாயத்து. மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் ஒரு இந்து மதத்தினுடைய மடாதிபதி தலைவர், அவர் ஒரு பத்திரிகையாளரை சந்தித்த அந்த நேரத்திலே சொன்னார், நாட்டிலே இருக்கிற இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அத்தனை சமுதாய பெண்களும் முஸ்லிம் பெண்கள் ஆடை அணிவதைப் போல தங்களை முழுதாக மறைத்துக் கொள்கிற ஆடைகளை அணிய வேண்டும், அதுதான் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை தரும் என்று அவரும் சொல்லியிருந்தார். அப்ப இஸ்லாத்திலே இதை கடைபிடித்து பாருங்கள். பெண்களுடைய உயிருக்கு கற்புக்கு பாதுகாப்பை தருகிறது. அதை தாண்டி சிலது நடக்கும், அதற்கு வேறு தீர்வு இருக்கிறது, அது ஒரு 2%. தண்டனைகளை தீர்வு. இதை தாண்டி குற்றங்கள் பெருகுகிறதா, தண்டனைகளை கடுமை காட்டுங்கள். கூட்டி கொண்டு போய் உள்ள உட்கார வச்சு சோறு கொடுக்கிறது, கறிவு கொடுக்கிறது, பேப்பர் படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது, வாரத்தில் ஒரு நாள் சினிமா பார்க்க ஏற்பாடு செஞ்சு இந்த வேலையை பார்க்காத, கடும் தண்டனைகளை கொடுங்கள். ஆனா நம்ம நாட்டில் குற்றங்களை குறைப்பதற்கு தீர்வு என்ன? கூட்டி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட வேண்டியது. 4 மாசத்துக்கு நிம்மதியான தூக்கம். சாயங்காலம் 6 இருந்து காலையில் 6 மணி வரைக்கும் சூரியன் மறைஞ்சா செல்லுக்குள்ள ரூமுக்குள்ள போயிட முடிஞ்சிச்சு. வெளியில நிம்மதியா ஒழுங்கா இருக்கிறவங்க கூட 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் உழைச்சி களைச்சி 6 மணி நேரம் தூக்கம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கிறது. ஆனால் திருடி விட்டு கொள்ளையடித்து விட்டு கற்பழிப்பு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றால் நிம்மதியான தூக்கம், மணி அடிச்சா சாப்பாடு, ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. அதுலயும் கடந்த முறை திமுகவுடைய ஆட்சியில அற்புதமான ஒரு சட்டம் ஒன்றை போட்டார்கள். என்ன சட்டம் தெரியுமா? உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு இல்ல, எனவே வாரத்துல ஒரு நாள் சிறைவாசிகளுக்கு சிக்கன் பீஸ் போடணும் அப்படின்னு சட்டம். சென்ட்ரலுக்கு பக்கம் இருந்த ஜெயில சென்னையில இருந்தத ரொம்ப நெருக்கடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு காற்றோட்டமான புழல் ஏரிக்கு பக்கத்துல வாங்கன்னு ஏரியாவை தூக்கி மாய்த்தி ரொம்ப ரிலாக்ஸா இருக்கட்டும், போயிட்டு வந்து திட்டம் போட்டு அடுத்து செய்யணும் இல்லையா? தீர்வா? இப்படி மனிதர்கள் காட்டுகிற தீர்வுகள் அனைத்துமே அரைகுறை தீர்வாக, நோக்கத்தை நிறைவு செய்யாத தீர்வாக இருக்கிற பொழுது நபிகளார் காட்டுகிற தீர்வு அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், பாலியல் பிரச்சனையா, அரசியல் பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, சாதி பிரச்சனையா, அனைத்திற்குமான தீர்வு தெளிவான தீர்வு, எளிதான தீர்வு, முழுமையான தீர்வு என்று அற்புதமான தீர்வுகளை இறைவனிடமிருந்து பெற்று நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தீர்வுகளை கடைபிடித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகிற நன்மக்களாக மாற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்